அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. உழைத்து உழைத்து தேய்ந்த கைகள், தேய்ந்த கால்கள், தேய்ந்த பைகள், ஆனால் இன்னமும் உழைப்பு மட்டும் நிற்கவே இல்லை. நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் இன்னும் நிராசையாகவே போய்கொண்டிருக்கின்றது. தொடர்ந்தும் குடும்பத்துக்காக, முதலாளிக்காக, நாட்டுக்காக, வீட்டுக்காக உழைத்து உழைத்து தேய்ந்து போன உழைப்பாளிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். தொழிலாளர்களே, உங்களை பற்றியும் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றியும் சில நேரங்களில் சிந்திக்க வேண்டிய சூழல் இருக்குதுன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டினார் ரேட்டை முதலாவதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1027 ரூபாய் 1% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 307 ரூபாய் 51% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகள்லையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழையில்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிழைப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலை பார்த்தலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 34 தினார் 595 ஃபில்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 360 ஃபில்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 298 ஃபில்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 46 தினார் 126 ஃபில்ஸ். அமெரிக்காவினுடைய ஹைகமாண்ட் எண்ட் ஆஃப் த வார், யுத்தம் இதுதான் கடைசி, அதாவது கடைசி யுத்தம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா ஈரானோட முடிவுக்கு வந்தது அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஈராக்கில் புதிய பிரைம் மினிஸ்டர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாரு. உடனடியாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அலி அல் சயீதி புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு வாஷிங்டன்லேருந்து வாழ்த்துக்கள் வந்திருக்குது. உடனடியாக சந்திக்குமாறும் உத்தரவிட்டிருக்கிறாங்க. அடுத்து சொம்பு பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துட்டாங்க ஈராக்கில். அதில் முக்கியமான விடயம் என்னென்னா, அமெரிக்கா இனிமே ஈரான் மீது நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறதில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே நாட்டில் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா செனட் சபையில் வச்சு கிளின்னு கிளிக்கிறாங்க. எத்தனையோ தேவைகள் இருக்கும்போது எவ்வளவோ பணத்தை கொண்டு போய் யுத்தம்னு நீங்கள் பில்லியன் கணக்கில் செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிடிக்கிறாங்க எதிர்கட்சி. அதனால் இப்போ ஒரு அளவுக்கு இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எது எப்படியோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸையும் திறந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்கன்னா பெரிய அளவில் நிம்மதியாக இருக்கும். பார்க்கலாம் என்ன செய்கிறாங்கன்னு. இதோ ஜஹரா கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் மாலில் குவைட் ஏர்வேஸுடைய ஆஃபீஸ் திறக்கப்பட்டுள்ளது. டிக்கெட் புக்கிங், ஃப்ளைட்ஸ் அப்டேட், தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் இனிமேல் அங்கேருந்து எடுத்துக்கொள்ள முடியும். அதே போல் ஹெல்த் மினிஸ்ட்ரி, சுகாதார அமைச்சகம் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பேஷண்ட்டை பார்க்க போகிறவங்க இருக்கிறீங்க இல்லையா, சிலர் ஹாஸ்பிட்டலில் பார்க்க போவீங்க, இல்லை சிலர் பேஷண்ட்டோட ஒரு அவங்களுக்கு உதவியாளராக இருப்பீங்க. யாருமே தயவு செய்து வீடியோக்களோ ஃபோட்டோஸுகளோ எடுக்காதீங்க. உள்ள பேஷண்ட்களோட அறைகளில் இருந்து வெளியிடாதீங்க சோஷியல் மீடியாக்களில். சட்டப்படி குற்றம். குவைத்துடைய முனிசிபாலிட்டி தொடர்ந்தும் பல பகுதிகளிலையும் சோதனைகள் நடத்தி வராங்க. கடைகள், வியாபார தலங்கள், உணவகங்கள் அப்படின்னு பல இடங்கள்லையும் சோதனைகள் நடக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குவைத்துடைய ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன்
உணவு ஊட்டச்சத்து குழு தொடர்ந்துமே ஒவ்வொரு பகுதிகளிலையும் அதிரடியான சோதனைகள், உணவுகளை பற்றின அனைத்து விடயங்களையும் வந்து தொடர்ந்து ஆராயிறாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ்களும் வெளியிடப்படுது. அதே போல் முதலாளிகளுடைய பெயரை மறைத்து ஆசிய நாட்டவர்கள் வாட்டர் ரீஃபில் கார்டை வந்து சட்டவிரோதமாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது சம்மந்தமான தகவல் தெரிஞ்ச உடனடியாக சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அவங்கள கைது பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் இன்னொரு சம்பவம் இதில் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எனக்கு இப்போ அப்டேட் கிடைச்ச வகையில் இலங்கையர்கள் இன்வால்வ் ஆகியிருக்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. உணவு தயாரிச்சிருக்கிறாங்க. பாவிகளா, கரப்பாம்பூச்சியாது இவ்வளவு மேயுது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வீடியோ பப்ளிஷ் பண்ணி, அதாவது உணவுகளை தயாரித்து விற்றுருக்கிறாங்க. மீடியாவில் இந்த டிக்டாக்ல, ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி போட்டு உணவு விற்றுருக்கிறாங்க. ஆனால் கடைசியில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வீடியோ ஷேர் ஆகினதால் அதிரடியாக வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து பார்த்தா நிறைய உணவுப் பொருட்களை வந்து ஃப்ரீஸ் பண்ணி அதே மாதிரி சேகரித்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த சமையல் இடத்துல இருக்கக்கூடிய கரப்பாம்பூச்சிங்களை பார்க்கும்போது தான் அப்படியோ வேக்கன்னு தோணுது. எது எப்படியோ இந்த ஆன்லைனில் உணவு ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றவங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துக்கோங்க. வருஷக்கணக்கில் கொண்டாந்து மீனையும் கறியையும் இதையும் போட்டு வச்சு சமைச்சிருக்கிறாங்க. அதை தான் போட்டு விற்றுருக்குறாங்க. கடைசியில் கர்மாய்ஸ் பூமராங் பிடிபட்டுட்டாங்க. அதே மாதிரி முதலாளிகளுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு விடயமும், சாதாரண உதாரணத்துக்கு நீங்கள் டொம்மீனில் பொருட்கள் எடுக்க போகிறதா இருந்தாலும் சரி, கஃபீலோடைய அனுமதி இருக்கணும். அவங்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த மாதிரியான எந்த ஒரு செயல்பாடுகள்லையும் ஈடுபடாதீங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தண்ணீர் சப்ளை, அதாவது இங்கே தண்ணீர் வாட்டர் ரீஃபில்லுக்கான கார்டு இருக்குது, அதை இல்லீகலாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க 3 பேர். ரொம்ப கவனமாக இருங்க. குவைட் ஏர்வேஸ் வீடியோ பாருங்கள். نذهب إلى محافظة الجهراء حيث افتتحت شركة الخطوط الجوية الكويتية اليوم مكتب مبيعات جديد بمجمع الجهراء مول التجاري بهدف التوسع في تقديم خدماتها وتسهيل وصول العملاء إليها من مختلف مناطق البلاد. إليكم هذا التقرير. بحضور معالي محافظ الجهراء حمد الحبشي ورئيس مجلس إدارة الخطوط الجوية الكويتية الكابتن عبد المحسن الفقعان، تم تدشين مكتب مبيعاتها الجديد في الجهراء مول بمحافظة الجهراء في خطوة تهدف إلى تسهيل وصول الخدمات إلى المسافرين في مختلف مناطق البلاد. الله يحفظ الكويت ويحفظ الكويت وشعبها ويحفظ سمو الأمير وسمو ولي العهد وسمو رئيس مجلس الوزراء ويلبسهم الصحة والعافية ويطول بأعمارهم. أنا بالنسبة حق الخطوط الجوية قواهم الله ويعطيهم العافية. أول ما كلمت رئيس مجلس الإدارة عبد المحسن الفقعان الكابتن قواه الله، استجابة سريعة، والستاف اللي وياه بالنسبة حق عبد الوهاب الشطي وبالنسبة حق العليان تواصلوا ويانا وتواصلت وياهم، ما قصروا، بيض الله وجيههم وافتتحوا لي هالمكتب هذا كل الخدمات فيه وما قصروا، بيض الله وجيههم، وموعديني قالوا لي الخير بقبال، لأن محافظة الجهراء كبيرة وما يكفي فيها مكتب ولا مكتبين ولا 3، ويعطيهم العافية على اللي سووه واللي شفته اليوم. ويأتي تدشين المكتب الجديد تأكيدا على التزام شركة الخطوط الجوية الكويتية بتطوير خدماتها وتوسيع نقاط حضورها داخل البلاد وخارجها بما يواكب تطلعات المسافرين وتعزيز تجربة السفر من الحجز. فخورين أيضا بافتتاح فرعنا هنا في الجهراء. أكيد الفرع هذا راح يخدم أهالي الجهراء والمناطق المحيطة والقريبة منها. الفرع راح يكون يعني حق مو بس تصدير تذاكر، أيضا راح يكون في حق الواحة، العطلات، التذاكر الحكومية، جميع يعني كل الخدمات الكويتية تقدمها في مكاتبها الأخرى راح تقدم إن شاء الله بإذن الله تعالى هنا. فالحمد لله يعني الخطة كانت موجودة بالسابق، وهذه أكيد خطة خطوط الكويتية بالانتشار والتوسع في جميع مناطق الكويت. احنا بس أبي أوضح شغلة، المسافرين اللي شروا تذاكرهم بالسابق ورحلاتهم جاية يعني خلينا نقول بعد أسبوعين شهر كذا، احنا ما راح نكنسلها أو ما راح تلقى ولا راح تزاد أسعارها، راح تظل مثل ما هي.
ولكن اللي قاعد يصير اللي قاعد يحجز أول مرة جديد أو تكنسلت رحلاته مو بسببنا ولا بسببه هو للظروف، تعاد له مبالغ التذكرة، والآن هو قاعد يحجز مرة ثانية جديد كأنه من أول مرة. إحنا بخطوط الجوية الكويتية بما أننا إحنا الناقل الوطني لدولة الكويت دائما قاعدين نحاول نسعد مسافرينا، نسعد المواطنين والمقيمين على هذه الأرض الطيبة، وهذه توجيهات من القيادة لنا للاهتمام بشريحة المسافرين. في إطار استراتيجيتها الرامية إلى التوسع في تقديم خدماته وتعزيز تجربة العملاء، تأتي الخطوة ضمن خطة الناقل الوطني لتعزيز حضوره وتقديم خدماته بشكل أقرب وأكثر كفاءة للعملاء. نفتتح فرعنا في محافظة الجهرة لتلبية حاجة أهالي منطقة الجهرة والمناطق المجاورة لها. احنا عارفين العدد يعني كبير في محافظة الجهرة، فيحتاجون فرع قريب يمهم لتسهيل عملية الحجز ونكون قريبين منهم حق أي استفسارات. ويأتي افتتاح المكتب الجديد في إطار جهود الخطوط الجوية الكويتية المستمرة لتطوير قنوات التواصل مع عملائها وتوسيع نقاط خدماتها داخل الدولة، بما يعكس التزامها بتقديم أعلى معايير الجودة والكفاءة في قطاع النقل الجوي. افتتاح المكتب الجديد يأتي تأكيدا على التزام الخطوط الجوية الكويتية بتطوير خدماتها وتوسيع نقاط حضورها داخل الكويت وخارجها، بما يواكب تطلعات المسافرين وتعزيز تجربة السفر من الحجز حتى الوصول. ليلى العازمي، قناة الأخبار.